வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ AZ-204 ப்ரிப்பரேஷனோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம Azure டெவலப்பர் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கு பேசிக்கான Azure ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும் இல்லையா? அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ Azure சர்வீசஸ் பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி Azure ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு பிகினராக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். ஸோ வாங்க, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள ஸோ Azure ஃபண்டமெண்டல்ஸ் எதுக்கு? இந்த AZ-204க்கும் இந்த Azure ஃபண்டமெண்டல்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? இப்போது நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும், AZ-900 அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல் எக்ஸாமில் ஓவராலாக Azureனா என்ன, சுத்தமாக Azure பற்றி தெரியாதவங்களுக்கு Azureனா என்ன சர்வீஸ்னா என்ன அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த சர்டிஃபிகேஷன் முடிக்குமான்னு. ஆக்சுவலாக AZ-900 முடிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் முடிக்கிறதுனால தப்பு இல்லை. நான் என்றைக்குமே முடித்ததில்லை, பட் நிறைய அதர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. எனக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆல்ரெடி தெரியும். லைக் அதை ப்ரூவ் பண்ணிக்கணும்னு அந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரைட், பட் சப்போஸ் நீங்கள் AZ-900 தெரியாது, Azure பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னா, அப்போது AZ-204 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஷார்ட் வீடியோ. ஸோ AZ-204 எக்ஸாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, டெவலப்பிங் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஒரு அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு நீட் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் AZ-204 கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த டெவலப்பிங் அப்படின்னா ஜஸ்ட் கோட் ரைட் பண்ணுறது மட்டும் இல்லை, கோட் எழுதுறது மட்டும் டெவலப்பிங் இல்லை. நம்மளோட கோட் லைவாக ஒரு இடத்துல எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்குது, எவ்வளோ காஸ்ட் ஆகுது, யார் அக்சஸ் பண்ணுறா, யாருக்கு என்ன பர்மிஷன் இருக்குது, இந்த எல்லாமே ஒரு கம்பெனியில் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி ஸ்ட்ரக்சராக பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லை காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அது எல்லாமே தான் இதில் கவர் பண்ணுவோம். அதாவது இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் தெரியணும் ஒரு டெவலப்பருக்கு. AZ-204 முடிச்சிருக்கேன்னு சொல்கிற டெவலப்பருக்கு இதெல்லாம் தெரியணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கட்டாயமாக ஒரு டெவலப்பர் ஆகி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம MentorByKarthik அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அந்த வீடியோவில் ஒரு Azure அக்கௌண்ட்டில் மேனேஜ்மெண்ட் குரூப்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் என்ன, ரிசோர்ஸ் குரூப்னு ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து Azure அக்கௌண்ட் தான் நம்மளோட கேட்வே மாதிரி. ஓகே, க்ளவுடுக்குள்ளே போகணும், Azure க்ளவுடுக்குள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டே Azure அக்கௌண்ட் இருக்கணும். Azure அக்கௌண்ட் இல்லாத நண்பர்களுக்கு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு 30 days $200 எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது, அதை தொடர்ந்து எப்படி காசை செலவு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் இதுதான் ஃபஸ்ட்டு உங்களோட பாயிண்ட். ஓகேவா? அது ஏன் அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட்டுக்கு அது சொல்லும். ஓகே, இன்னார் யார் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட் இருந்தால் தான் மைக்ரோசாஃப்ட்னால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த இன்னாருக்கு என்ன பெர்மிஷன் இருக்குது, அவங்களுக்கு தனியாக ஒரு டைரக்டரின்னு சொல்லி ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியெலாம் யூனிக் ஐடி. இந்த கம்பெனியை அதாவது இந்த கம்பெனிக்கு அந்த ஐடி, இந்த ஐடியை வச்சு நம்ம தேடணும் அப்படின்னா அது எந்த கம்பெனின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாமே இந்த அக்கௌண்ட் மூலமாக தான் நடக்குது. ஓகேவா? அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ். ஓகே, ஸோ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப், நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும், ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப்னு ஒரே ஒரு குரூப் இருக்கும். அதுதான் ஹையஸ்ட் லெவல். அது கீழே டேரெக்டாக ஒரு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேவா? நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்படி தான் இருக்கும் ஜென்ரலாக. பட் மேனேஜ்மெண்ட் குரூப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனியாக வச்சுக்கிட்டீங்க, இப்போ நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா, உங்கள் ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் யாரெல்லாம் இருப்பா? ஹியூமன் ரிசோர்ஸ் இருப்பாங்க, ஐடி இருக்கும், மார்க்கெட்டிங்னு தனியாக இருக்கும் இல்லையா, டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக இருக்கும், ப்ரொடக்ஷனுக்கு தனியாக இருக்கும், ஸ்டேஜிங் தனியாக இருக்கும். இன்னும் பெரிய கம்பெனியாக இருந்தால் வேறு ஜியோலொகேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, வேறு கான்டினென்ட். ஓகே, இப்போ US இந்த அமெரிக்கா சொல்லுவாங்க இல்லையா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா ஒன்று, நம்ம ஏஷியாவில் இருக்கோம், இந்தியாவில் ஏஷியா. ஸோ இந்த மாதிரி ரீஜனை பேஸ் பண்ணி கூட இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் ஒரு அம்பர்லா மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் கீழே தான் சப்ஸ்கிரிப்ஷன் வரும். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் கீழே தான் மிச்சதெல்லாம் வரும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த
சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். மார்க்கெட்டிங்க்கு தேவையான ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன், ஐடிக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன், ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு தனியாக ஒன்று. ஓகே, இந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்பில் மெயினாக. பட் இது மட்டும்தானா? இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேனேஜ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் கீழே இருக்கிறவங்களுக்கு இல்லை இது கீழே இருக்கிற ரிசோர்ஸஸ்க்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாலிசி அப்ளை பண்ணணும். பாலிசின்னு என்ன, இவ்வளோ தான் பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ணக்கூடாது, இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன்ஸ்லாம், பாலிசிஸ்லாம் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போது இன்ஃபோசிஸே எடுத்துக்கோங்க. டை 2 நாள் போட்டு வரணுங்கிறது பாலிசி. அது எங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க? மேலிடத்துலேயே அப்ளை பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து மேனேஜராக இருந்தாலும் சரி, குரூப் மேனேஜராக இருந்தாலும் சரி, நான் சாதாரண டெவலப்பராக இருந்தாலும் சரி, இல்லை சீனியர் விபியாக இருந்தாலும் சரி, டை போடணுங்கிறது மேலிடத்துலேருந்தே பாலிசியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாலிசி எல்லாருக்குமே தான் அப்ளிகபிள். நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு பாலிசியை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது கீழே இருக்க எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஸோ இந்த காம்ப்ளைன்ஸு அப்புறம் இந்த மாதிரி நிறைய மேனேஜ் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஆர்பேக்குன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிசோர்ஸ் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஒவ்வொரு ரிசோர்ஸுக்கும் யாருக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்கணுங்கிறத கூட நம்ம அதை செட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதனால தான் இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு பெருசாக புரியலனாலும் கவலைப்படாதீங்க. அடுத்த வீடியோவில் இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி காமிப்போம் இல்லையா, அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா புரியும். ஓகே, அடுத்து பில்லிங் அண்ட் ரிசோர்ஸஸ் பவுண்ட்ரி, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் குரூப் இந்த இமேஜில் பாருங்கள். இந்த இமேஜ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப், அது கீழே நிறைய மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கலாம். அதாவது இட்ஸ் லைக் அ ஹைராக்கி மாதிரி. ஓகே, பெரிய மரம், அது கீழே இருக்க பிரான்ச்சஸ், அது கீழே இருக்க இலைகள் வந்து இது ரிசோர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு காம்பும், அதாவது இது ஒரு மரமாக வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஆலமரத்தில் பெரிய பெரிய பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிரான்ச்சஸில் சின்ன சின்னதாக பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த சின்ன சின்ன பிரான்ச்சஸ் கீழே இன்னும் குச்சியாக நிறையா இருக்கும். அந்த குச்சி கீழே தான் லீவ்ஸ் இருக்கும். ஸோ இந்த லீவ்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த ரிசோர்ஸ் மாதிரி. ஸோ நம்ம இங்கே டெக்னிக்கலாக பேசலாம். இந்த மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட்ஸ் குரூப்பை நம்ம ஹைராக்கி மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அது கீழே தான் ஃபைனலாக சப்ஸ்கிரிப்ஷன் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் கீழே தான் ரிசோர்ஸ் குரூப் வரும். ரிசோர்ஸ் குரூப் கீழே தான் ரிசோர்ஸஸ் வரும். ரிசோர்ஸ் குரூப்னால் என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்லைடில் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப் கீழே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இப்படி வரும். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் பில்லிங்க்கு முக்கியமான விஷயம். அதாவது இப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ப்ரொடக்ஷன் இருக்கா, அதாவது இந்த பிஸ்னஸ் யூனிட்டில் இந்த நான் ப்ரொடக்ஷன்னா லைக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ இது கீழே இருக்க ரிசோர்ஸஸ்லாம் இருக்கும்ல, வெப் ஆப்பு இல்லை ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, ஃபங்க்ஷன்ஸு, இதுக்கெல்லாம் காசு ஆகும்ல. இந்த காசு எல்லாமே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழே இந்த ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா இது எல்லாமே இது கீழே தான் பில் ஆகும். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தான் பில்லிங் நடக்கும். நீங்கள் ஜென்ரல் அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இப்போ டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான் பில்லிங் நடக்கும். பட் நம்ம நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுருக்க முடியும். நம்ம அதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைட் படி சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, பில்லிங் எங்கே நடக்குதுங்கிற பவுண்ட்ரிஸ் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப். கொஞ்சம் பின்னாடி வரலாம். நம்ம இது வரைக்கும் பேசினோம். அது கீழே இருக்கிறது ரிசோர்ஸ் குரூப். ரிசோர்ஸ் குரூப் வந்து 2 ரீசன். ஓகே, ஒன்று வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும் இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்ட ரிசோர்ஸஸை குரூப் பண்ணி லாஜிக்கலாக குரூப் பண்ணுறது தான். ஓகே, ஃபிசிக்கலாக குரூப் ஆகாது. ரிசோர்ஸஸ்லாம் அங்கங்கே தான் இருக்கும். பட் லாஜிக்கலாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல் எடுத்துக்கோங்க. 6th ஸ்டாண்டர்ட் பி அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் பி கீழே நிறைய குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்கள்லாம் குரூப் பண்ணி பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது பி கீழே இருக்காங்க, பி கீழே இருக்கிறதுலாம் ரிசோர்ஸஸ் மாதிரி, பி வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் மாதிரி லாஜிக்கலாக குரூப் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த குழந்தைங்க எங்கேயும் போய் யாரும் பேசக்கூடாதுன்னு இல்லை கிரவுண்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில இடத்துக்கு போக முடியாது அப்படின்லாம் இல்லை இல்லையா. ஸோ ரிசோர்ஸஸை குரூப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆல்ரைட். இப்போது இன்னொன்று என்ன, லைஃப் சைக்கிள். ஒரு உதாரணத்துக்கு இப்போது இங்கே ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது. ஓகேவா, மேபி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பழைய அப்ளிகேஷனோட ஸ்மார்ட் சர்டிஃபை ஆப்னு சொல்லிட்டு ஒரு ரிசோர்ஸ் குரூப் காமிக்கிறா. இந்த ரிசோர்ஸ் குரூப் கீழே பாருங்கள் 16 ரிசோர்ஸஸ் இருக்குது. ஒவ்வொரு ரிசோர்ஸும் வேறு இடத்துல தான் இருக்குது. ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது, இல்லை குளோபலாக இருக்குது, இல்லை வேறு ரீஜனில் இருக்குது இல்லையா. ஒவ்வொன்றும் வேறு ரிசோர்ஸஸ். இதெல்லாமே லாஜிக்கலாக குரூப் பண்ணியிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு எனக்கு இது வேணாம் அப்படின்னா, இதை டெலிட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஹோல் ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்க எல்லா ரிசோர்ஸும் டெலிட் ஆகிடும். அதே மாதிரி பில்லிங் பண்ணப்போ கூட இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு இவ்வளோ ஆயிருக்கு,
அந்த ரிசோர்ஸ் குரூப் கீழே இந்த ரிசோர்ஸுக்கு இவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஈஸியாக குரூப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது எதுக்காக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ரிசோர்ஸ் குரூப்புங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை மறந்துடாதீங்க. அடுத்து ரிசோர்ஸஸ் தான் ஆக்சுவல் சர்வீஸே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ரிசோர்ஸ் அஷ்யூரில் நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் அது ஒரு ரிசோர்ஸ். ஒவ்வொரு ரிசோர்ஸும் கட்டாயமாக குரூப்பு கீழே தான் இருக்க முடியும். ஒரு குரூப்பு சப்ஸ்கிரிப்ஷன் கீழே தான் இருக்க முடியும். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் கீழே தான் இருக்க முடியும். ஒன்று அது ரூட் லெவல் மேனேஜ்மெண்ட் குரூப்பாக இருக்கும், இல்லை நம்ம தனியாக க்ரியேட் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் குரூப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னது, இது எல்லாமே ரிசோர்ஸ். ஒரு ஃபங்க்ஷன்னா ரிசோர்ஸ், ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒரு ரிசோர்ஸ். இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு ஐட்டமும் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஆல்ரைட், இப்போ அடுத்து இது எதுக்கு இந்த குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த AZ-204 இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசுகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அக்கௌண்ட் தான் உங்கள் ஐடென்டிட்டி. நீங்கள் யாருன்னு காமிக்கிறது உங்கள் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான். ஓகே, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் குரூப் பற்றி பேசணும். மேனேஜ்மெண்ட் குரூப்புங்கிறது ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி வச்சுக்கோங்க. அவர் கீழே அந்த அந்த பஞ்சாயத்து தலைவர் கீழே தான் ஊர் இருக்குது. அந்த மாதிரி லைக் உங்கள் காலேஜில் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் கம்பெனி எடுத்துக்கோங்க. உங்கள் கம்பெனியில் எப்படி இருக்காங்க யோசிச்சு பாருங்கள். நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டீம் லீடர் இருப்பாங்க, டீம் லீடருக்கு மேலே மேனேஜர் இருப்பாங்க, மேனேஜருக்கு மேலே சீனியர் மேனேஜர் இருப்பாங்களா? ஓகே, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம டெக்னிக்கலாக பேசணுன்னா மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை குரூப் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் என்ன? ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பில்லிங்காகவும் ஆக்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும். ஓகே, ஒரு அதாவது ஆர்பேக் ரிசோர்ஸ் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் செட் பண்ண முடியும். ஸோ யாருக்கு என்ன ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா ரிசோர்ஸும் பில்லிங் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ நடக்குது. சின்னதாக ஒரு உதாரணம்னா, இப்போ ஒரு கம்பெனியில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அவங்கவுங்க தான் ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த ப்ராஜெக்டில் என்ன பில் ஆகுதோ அந்த ப்ராஜெக்டோட ஓனர் தான் வந்து காசு கொடுப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ பில்லிங் எல்லாமே செப்பரேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து ரிசோர்ஸ் குரூப்னா என்ன? 2 முக்கியமான விஷயம் சொன்னேன். எல்லா ரிசோர்ஸையும் ஒன்றுக்கு மேற்பட்ட ரிசோர்ஸை குரூப் பண்ணுறது தான். ஈவன் ஒரு ரிசோர்ஸாக இருந்தால் கூட அது ஒரு ரிசோர்ஸ் குரூப் கீழே தான் இருக்க முடியும். ஓகே, தனியாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள்னால் ஒன்றும் இல்லை. ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை டெலிட் பண்ணால் அதில் இருக்க எல்லா ரிசோர்ஸஸும் டெலிட் ஆகிடும். அடுத்த ரிசோர்ஸஸ், ஒவ்வொரு சிங்கிள் ரிசோர்ஸ், ஃபங்க்ஷன், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எல்லாமே ரிசோர்ஸஸ் தான். ஓகே, இப்போது மெயினாக AZ-204 உங்களை வந்து எப்படி படிக்க வைப்பாங்க அப்படின்னா, என்னென்ன தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவாங்கன்னா, டிப்ளாய் பண்ண தெரியணும், மேனேஜ் பண்ண தெரியணும், ஒரு சர்வீசஸ் செக்யூர் பண்ண தெரியணும், மானிட்டர் பண்ண தெரியணும், இது எல்லாமே தெரியணும். ஓகே, அப்போ தான் வந்து இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி, அப்புறம் லொட் டு லொஸுக்கு பாலிசி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இது எல்லாமே ஒரு டெவலப்பருக்கு தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, ஆப்வியஸ்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கற்றுக்க போகிறோம். அடுத்து நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம் ரீகேப்பில். ஸோ பேசிக்லி இதெல்லாம் வந்து என்னென்னா, அக்கௌண்ட்னா என்ன, உங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி, அப்படி இல்லைனா ஆர்கனைசேஷன் என்ட்ரி பாயிண்ட்டு. ஓகேவா? கம்பெனியாக இருந்தால். அப்புறம் நம்ம மேனேஜ்மெண்ட் குரூப் பற்றி பேசணும், சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, ஆல்ரைட். ஸோ இதெல்லாம் தான் அட் அ வெரி ஹை லெவல் எப்படி நடக்குதுன்னு. இப்போ நம்ம நிறைய கதை பேசுகிறதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் லைவாக இதில் இருக்க முக்கால்வாசி விஷயங்களில் ஜஸ்ட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து பாருங்கள். AZ-204 சர்டிஃபிகேஷன் முடிக்கணும்னா இந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், என்னோட சேர்ந்து செஞ்சு பாருங்கள். பார்த்தா மட்டும் பத்தாது, செஞ்சு பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை இதோடு நிறுத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். AZ-204 எக்ஸாம் முடிக்கணும், சர்டிஃபிகேஷன் பண்ணணும் உண்மையாக அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோ சீரீஸை பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.